கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமான ஒன்றை பற்றி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மிக முக்கியமான ஒன்று ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆவிக்குரிய வளர்ச்சி. ஸ்தோத்திரம். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது, அக்கறைப்பட வேண்டியது, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆவிக்குரிய வளர்ச்சி. இல்லை, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பிரசங்கங்களை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த காலை ஆராதனையில் நாம் எல்லாருமே இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக படிக்க விரும்புகிறோம். முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் கூட இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஆத்தும வளர்ச்சியை பற்றி நிறைய வசனங்களில் நாம் பைபிளில் படிக்கிறோம். இன்றைக்கி நாம் நாமே சிந்தித்து பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்க போகிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 3வது வசனத்தின் தொடக்கம் இப்படி இருக்கு: நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். பேதுரு எழுதுறாரு, நீங்கள் வளர வேண்டும் என்று. இந்த உலகத்தில் வளர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். நம்ம எல்லாருமே அதை விரும்புகிறோம். வளர்ச்சியை விரும்புகிறோம். ஒரு தொழில் வளர்ச்சியை விரும்புகிறோம். குடும்ப வளர்ச்சியை விரும்புகிறோம். தனிப்பட்ட ஒரு குழந்தை வளர்வதை விரும்புகிறோம். நம்முடைய வாழ்விலே மரம் செடி கொடிகள் வளர்வதை விரும்புகிறோம். இல்லை, வீட்டில் செடி வச்சாலும் அதை போய் அடிக்கடி பார்க்குறோம். 1 மாதம் ஆச்சு, எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்குறோம். இல்லை, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, வளரணும்னு. இல்லை, அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறது இல்லை. பிள்ளைகளை பார்க்குறோம். குழந்தைய பெற்றெடுத்தவர்களுக்கு தெரியும், நாளாக அந்த குழந்தை வளர்ந்துருக்கா, அதனுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். அந்த குழந்தை பிறந்த உடனே ஸ்தோத்திரம், கொஞ்ச நாள் கழித்த பிறகு குழந்தையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தாய்க்கு ரொம்ப சந்தோஷமானது. அதை போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும் அந்த குழந்தை. மல்லாக்க போட்டால் மல்லாக்க கிடக்கும், அப்படியே கடந்துக்கிட்டு கையை காலை ஆட்டிகிட்டே கிடக்கும். அப்போது அந்த ஒரு தாய்க்கு ஒரு சந்தோஷம் வரும். எப்போன்னா அந்த குழந்தை ட்ரை பண்ணும், குப்புற விழுறதுக்கு ட்ரை பண்ணும். அதான் முதல் கட்டமான ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கும். அந்த குழந்தை அப்படி குப்புற விழுந்த உடனே அதுக்கு அழும், கை மடங்கிக்கிடும், அழும். அதுக்கப்புறம் குப்புற விழுந்துடும். அந்த குப்புற விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு சந்தோஷம்தான் இருக்கும். ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, ஃபோனை போட்டு பாட்டிக்கு ஒரு ஃபோனு, அத்தை அம்மா எல்லாத்துக்கும் போட்டு பிள்ளை குப்புற விழுந்துருச்சு. எல்லாருக்கும் குப்புற விழுந்தது பெரிய விஷயமா? நான் தாய்க்கு குப்புற விழுந்து பெரிய விஷயம், வளர்ந்துருக்குன்னு. தாய்மார்கள் அதிலே சொல்லுங்கள், நீங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படி தானே சந்தோஷப்பட்டிருப்பீங்கள்ல? அல்லேலூயா. அதுக்கடுத்து அந்த குழந்தை என்ன செய்யணும்? அந்த குழந்தை குப்புற விழுந்த பிறகு அப்படி கொஞ்சம் கையை வச்சு பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திணுசாக மூவ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஒன் சைடாகவே இழுத்துக்கிட்டே போகும். ஒத்த காலே இப்படியே இழுக்கும். அப்படி ஒன்றா அப்படி மூவ் ஆகிட்டே போகும். இல்லை, அந்த தவள ஆரம்பித்த உடனே அது ஒரு காலகட்ட வளர்ச்சி. அதை குறித்து தாயும் தகப்பனும் இந்த குடும்பத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறமா என்ன செய்யறதுன்னா, எதையாவது பிடிச்சிக்கிட்டு அப்படி எந்திக்க பிளான் பண்ணும். இதெல்லாம் நடக்கும். எழும்பி நிற்கும் ஒரு கட்டில், அது பொத்து நெடுமுன்னு விழும். தலையினெல்லாம் ஒட்டி வச்சு அங்கங்கே சுற்றி வச்சு, அதுக்கெல்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு. இப்போ நிறையா அது வளர வைக்குது. பிறகு இப்போ தள்ளு வண்டின்னு ஒன்று வந்திருக்கு. பற்றி முன்னாடியெல்லாம் ஒரு மர வண்டி இருக்கும், கலராக, அதெல்லாம் தள்ளுறதுக்கு. இப்போலாம் ரவுண்டில் போட்டு டவுசர் மாட்டின மாதிரி மாட்டி விட்டுறாங்க.
இப்போ நிறைய நவீனத்தில் வந்துருக்குல்ல, ரவுண்டுக்குள்ளே நிறுத்தி வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே வீடுக்குள்ளே பூரா போகிறது, அப்படியே கட்டில் பிடிச்சி நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். அடி எடுத்து வச்சிருச்சு, எழும்பிருச்சு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பெற்றோருக்கு அந்த பிள்ளையின் வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷம். பிறந்ததுலேருந்தே அது நடக்கலை, தவழலை, 2-3 வருஷம் ஆகி போச்சுன்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ரொம்ப கஷ்டம், வேதனை நிறைந்த ஒரு சம்பவம். அது கஷ்டமான சூழ்நிலை. ஸ்தோத்திரம். சிலர்லாம் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க, பிள்ளை இன்னும் 1 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் ஒன்றுமே பேசலை, அம்மாவும் கூட மாட்டாங்க. சில பிள்ளைகள்லாம் பேசாது, ன்னுக்கிட்டே இருக்கும், வார்த்தை வராது. குறிப்பிட்ட வயசில் வார்த்தை வரணும், அம்மா பாட்டி தாத்தான்னு சொல்ல ஆரம்பிக்கணும். வார்த்தை வரலை அப்படின்ற அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு கவலை பெற்றோருக்கு உண்டு. அதுக்கு என்ன செய்யணும்? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பல்லு வளரலைன்னு சிலருக்கு பெற்றோருக்கு, இவ்வளோ நாளாக போச்சு பல்லே வரமாட்டேங்குன்னு. பிரைசிக்கெல்லாம் பிறக்கும்போது 2 பல்லு கடிக்கிற மாதிரி, பிறக்கும்போதே 2 பல்லு, ஆச்சரியப்பட்டாங்க, சின்ன பல்லு. சிலருக்கு அப்படிலாம் வர்றது உண்டு, சிலருக்கு வராது. அந்த கீறி விடுவாங்கள்ல, நெல் வச்சு அந்த பல்லில் அந்த மட்டியில் கீறி விடுவாங்க. அது வளர்கிறதுக்காக என்ன முயற்சி? வளர்னா இப்போ என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வளர்ந்தால் தான் கறி சாப்பிட முடியும், சாப்பாடு சாப்பிட முடியும், போனால் போகுது அப்படின்னு நினைப்போமா? இல்லை, அது வளர்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்வோம். டாக்டர்கிட்ட போய் என் பையன் 4 இட்லி தான் சார் சாப்பிட்றான். போதுமா 4 இட்லி சாப்பிட்றதே சில தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோம்ல, வெயிட் வரணும்னு நினைக்கிறோம். எல்லாத்துலேயுமே ஒரு தாய் தகப்பம் அக்கறைப்படுறீங்க. ஆனால் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலும் ஆத்துமான்னு ஒன்று இருக்குல்ல, அது வளர்ச்சி அடையுதான்றத எப்பமாவது கவலைப்பட்டிருக்குமா? அதான் இன்றைக்கி இந்த கால வேளையில் ஒரு கேள்வி. என்கிட்டே வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் சாப்பிடவே மாட்டேக்கு, இது வளரவே இல்லை, ஒல்லியாகவே இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பெரிய பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. பெரிய பிள்ளைகளை கூட கொண்டு வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ சின்ன பிள்ளைகளை சில நேரம் கொண்டு வருவாங்க, பாஸ்டர் பல்லு முளைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கெல்லாமோ ஜெபம் பண்ண வேண்டியதுக்கு, சரி ஜெபம் பண்ணுவோம். இதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? பூஸ்ட்டு கொடுக்குறது, ஹார்லிக்ஸ் கொடுக்குறது, சுவரட்டி கொடுக்குறது, அப்புறம் எலும்பு சூப்லாம் போட்டு கொடுத்து பிள்ளையை தேத்தி எடுத்து தாய் தான் சாப்பிடாட்டாலும் பிள்ளைக்கு ஒதுக்கி வச்சு கொடுத்து, முக்கியமான பொருளெல்லாம் தனக்காக இல்லாமல் பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்கிற தாய்மாரே தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆத்துமா இருக்குல்ல, அது வளரணும்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளைகள் வசனத்தில் தேரலை, ஜபத்தில் தேரலை, பிள்ளைகள் கர்த்தருடைய பக்தியில் இல்லாமல் இருக்குது, சபைக்கு சரியாக வரமாட்டேன்றான் அப்படின்றதெல்லாம் அந்த கவலை உங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்குது. சரீரம் வளரலைன்றதை கவலைப்படுறீங்க, அழுகிறது உண்டு. சில பேர் அழுகிறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, 4 பேர்கிட்ட சொல்றாங்க, ஐயோ என்னுடைய பிள்ளை வளரலை அப்படின்ற வேதனை இருக்கு. ஆனால் ஆத்துமா வளரவில்லை என்ற பாரம் உங்களுக்குள்ள இருக்கா? ஆமென், ஸ்தோத்திரம். நான் வளரலன்னு நினைக்கிறீங்களா? நான் வளரன்னு நினைக்கிறீங்களா? சரீர வளர்ச்சியை குறித்து அக்கறைப்படுகிற நீங்கள் ஆத்தும வளர்ச்சியை குறித்து என்னைக்காவது அக்கறைப்பட்டு கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இதுதான் அன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்முடைய சரீர குறைபாடுகளை பற்றி கவலைப்படுகிறோம், ஆத்மாவின் குறைபாடுகளை பற்றி கவலைப்படுகிறோமா? முடி நரைச்சிட்டுனா அதுக்கு ஒரு கவலை, வெள்ளையாய் போச்சே அப்படின்னு கவலைப்படுறோம். ஐயோ கொஞ்சம் வளராமல் இருக்கிறோமே, ஒரு அடி வளர்ந்துருக்கப்படாதா? பஸ்ஸில் கம்பி எட்ட மாட்டேக்கேன், ஒரு அரை அடி வளர்ந்துருக்கப்படாதா? எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் எட்டிருவேனே, அவர் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கிறாரே என்றெல்லாம் சில சரீர அமைப்புகளில் ஒரு வளர்ச்சியை பற்றி கவலைப்படுகிறவர்கள் நிறைய இருக்கிறீர்களே. ஆத்மாவை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, நம்ம இன்னும் இவ்வளோ தூரம், இவ்வளோதான் நம்ம பரிசுத்தம், இவ்வளவுதான் ஜெபம், இவ்வளவுதான் நம்முடைய ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கிறோம், வசனம் நிறைய தெரியலை, இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு கவலைப்பட்டிருக்குமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. எது மாதிரியா? நீ உன் ஆத்துமா எவ்வளோ வளருதோ அது மாதிரி நீ வளரணுன்றார். அப்படின்னா ஆத்துமாவின் வளர்ச்சி இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்துக்குமான அடையாளமாக இருக்கு. ஆத்துமா வாழ்கிறது போல
ஆத்மா வாழ்கிறது அது அழிவில்லாத வாழ்க்கை இல்லை. அது மாதிரி நீ வாழுன்னு வாழ்த்தினாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு சரியான போஷாக் கொடுக்கணும், அது வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பேதுரு எழுதுறாரு, ஆமென், ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள், உங்கள் சரீரம் நீங்கள் வளரும்படி, ஒரு குழந்தைய மாதிரி நீங்கள் வளரும்படி. எப்படி அந்த குழந்தை பால் குடிக்கிறதுனால வளருது, அது மாதிரி நீங்களும் வசனமாகிய பாலை குடிப்பதனால்தான் உங்கள் ஆத்மா வளருன்றார். ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப அவசியம் தேவைங்க. இன்றைக்கி இந்த காலையில் நீங்கள் நானும் ஒருவேளை உங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்காக இதை நான் பேசலை, நீங்களும் நானும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். நான் வளர்ந்துருக்கிறேன்னா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி, ஒரு பரிசோதனை இந்த காலையில் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. வளராத எதுவும் குறை உள்ளதாக இருக்கிறது. ஜீவன் உள்ள எதுவும் வளரும், உயிருள்ள எதுவும் வளரும். உயிர் இல்லாதது வளராதுல்ல, இந்த மரம் மட்டெல்லாம் வளராதில்ல. உயிர்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் வளரும். நமக்குள்ள உயிர் இருக்கா? இருக்குது, வளரணும். எதில்? சரீரத்தில் இருக்கக்கூடிய உயிரை பற்றி பேசலை, கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. அவர் சிலுவையில் கொடுத்த அந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்கு, பாவத்தால் மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க தேவனுடைய ஜீவனையே கொடுத்தார்ல. மரித்து போனவனைப் போல பொம்மையாய் கிடந்த ஆதாமுக்குள்ளே தன் ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவானான்ல. அந்த ஜீவ ஆத்மாவாகி அவனை வெறும் ஆத்மாவாக, மரித்து போன ஆத்மாவாக சாத்தான் பழம் கொடுத்து மாற்றிட்டான். சுவாசம் கொடுத்து ஜீவனாக்கினார், பழம் கொடுத்து ஜீவனை பறித்து கொண்டான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் கொடுத்த அந்த சுவாசமானது சரீரத்தையும் ஜீவனாக்கிட்டு ஆத்மாவும் அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஆத்மா அவனுக்குள்ளே வந்தது, சரீர ஜீவனும் வந்தது, ஆத்மாவும் வந்தது. ஆனால் சரீர ஜீவனை விட்டுட்டு ஆத்மா ஜீவனை எடுத்துட்டான், ஆத்மாவை அழித்து போட்டான், அல்லது ஆத்மாவை சாக பண்ணினான். அவன் பழம் கொடுத்து, அந்த கனியை கொடுத்து சாக பண்ணினான். மறுபடியும் சிலுவையில் இயேசு தன் ஜீவனை மறுபடியும் அவனுக்குள்ளே கொடுத்து அந்த ஆதாமுக்குள்ளே மறுபடியும் என்ன செய்தார்னா ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு அந்த ஜீவனை தந்தவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஆத்மா மறுபடியும் உயிர் பெறுகிறது, மறுபடியும் உயிர் பெறுகிறது. இந்த உயிர் பெற்ற ஆத்மா, நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அப்போதான் என் ஆத்மா உயிரடைகிறது, ஒரு குழந்தையாக பிறக்கிறது. அப்போதான் பிறக்கு. செத்து போன அந்த ஆத்மா மறுபடியும் ஒரு குழந்தையாக பிறக்கு. அந்த பிறந்த குழந்தை என்ன செய்யணும்? பிறந்த வண்ணமே இருக்கக்கூடாது. தாயின் மடியிலேயே தவழுகிற குழந்தை, தாய் மடியில் தவழுகின்ற, அப்படியே இருந்துடக்கூடாது. 20 வயசு ஆச்சுன்னு தாய் மடியில் தவழ்ந்துருந்தால் நல்லாவா இருக்குது? 15 வருஷம் சிலருக்குலாம் ரட்சிக்கப்பட்டு குழந்தை பிறந்து, நீங்கள்லாம் பிறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் மடியில் தவழ்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தரையில் தவழணும், எழும்பி நடக்கணும், ஓடணும், இன்னொருவருக்கு நம்ம உதவியாக இருக்கணும். வளர்ச்சி என்பது வெளிப்படையானது. நல்லா கவனிங்க. உயிருள்ள எதுவும் வளரும், உயிருள்ள எல்லாமே வளரும். ரெண்டாவது வளர்ச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு தெரியும் நான் வளர்ந்தது. அப்படி இல்லை. நீங்கள் வளர்ந்துருந்தா அது வெளியே பார்த்தா தெரியும், பார்த்தாலே தெரியும். நிறைய இப்போ பிள்ளைகளை பார்க்குறோம்ல, சரன்னு. சில நேரம் என் செல்ஃபோனில் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கேன், பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகள்லாம் இருந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பார்த்தா அம்புடுக்கான்னு சின்னதாக இருக்கிறதெல்லாம் நிறைய என்ன செய்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க இளமையாக இருக்கீங்க. உங்களெல்லாம் அந்த காலத்துக்கு கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. எவ்வளோ இளமையாக இருக்கிற, இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு. பழைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. எங்கேயோ ஒரு கொடைக்கானல் ஊட்டிலேயோ நம்ம சர்ச்சு பிள்ளைகளோட உட்காந்து நான் பிள்ளைகளோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் பார்த்தா என் வளர்த்திக்கு வந்துருச்சு, ரொம்ப என்னோட தாண்டிட்டாங்க, வளர்ந்துக்கிட்டே போகுது. சந்தோஷம். என் அளவுக்கு ஏன்டா வளர்ந்தேன்னு சொல்ல முடியுமா? ஒரு தாய் சொல்லுவாளா அப்படி? சார் வளர்ந்துட்டு போகுது பாரு, என்னோட மீறிக்கிட்டு போகுது அப்படின்னு ஒரு தாய் சொல்லுவாளா? இல்லை, சந்தோஷப்படுவோம். என் அளவுக்கு வந்துருச்சு என் பிள்ளை, வளர்ந்துட்டான்னு ஒரு மகிழ்ச்சி அங்கே ஏற்படுது. இல்லை, சந்தோஷம் ஏற்படுது. டவுசர் போட்ட பையன் பேண்ட் போட்டோன்னு அப்பனுக்கு சந்தோஷம் இல்லை? ஆமாம், சேலை கட்டும்போது ஒரு சந்தோஷம். பிள்ளைகள் சேலை கட்டும்போது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பிள்ளைகளின் வளர்ச்சி
சந்தோஷத்தை உருவாக்குது. பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறது மட்டும் இல்லை, வெளிப்படையாக பார்க்குற மாதிரி இருக்குது. விசுவாசிகளை, உங்கள் ஆத்மாவின் வளர்ச்சியை பார்க்குற மாதிரி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜபம், உங்களுடைய பேச்சு, உங்களுடையதான நடக்கை, இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வெளிப்படையாக காணும்படியான வளர்ச்சி. நீங்கள் உங்கள் வளர்ச்சியை மற்றவர்கள் பார்க்கும்படி நீங்கள் வளரணும். அது ரொம்ப அவசியம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி இந்த காலையில் உங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க, அர்ப்பணம் பண்ணி நீங்கள் பாருங்கள், நான் வளர்ந்துருக்கிறேனான்றதை பாருங்கள். இல்லை அப்படின்னா வளர்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் செய்யுங்க. இந்த பூமியில் சரீரம் வளர்வதற்காக என்னவெல்லாம் செய்கிறோமோ அதுபோல் ஆத்மாவிற்கும் செய்ய வேண்டியவைகளை வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன வேணும்? ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் தேவை. பாருங்கள், சரீர வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவை, அதுபோல் ஆத்ம வளர்ச்சிக்கு தேவை. நம்பர் 1 எது வேணும்னா தேவனோடு உள்ள அந்த தொடர்பு இருக்குல்ல, கனெக்டிங், அது ரொம்ப முக்கியமானது. தேவனோடு உள்ள அந்த தொடர்பில், உறவில் நம்ம சரியாக இருந்தால் அது நம்மளை வளர பண்ணும். இது இல்லை அப்படின்னா நம்ம வளர முடியாது. நான் இப்போ சொல்ல போகிற ஒரு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். இது இல்லைன்னா ஒருவரும் ஆவிக்குரிய வாழ்வில், ஆத்மாவில் வளரவே முடியாது. அப்போ உங்கள் ஆத்மா வளரணும்னா ரொம்ப தேவை ஜபம். ஜபத்தை பற்றி நிறைய கேட்டு புளிச்சே போச்சு நமக்கு. கேட்டு ஜபம் பண்ணணும். ஆனால் கேட்போம், ஆனால் நிறைய பேர் ஜபம் பண்ணுறதே இல்லை. தெரியும், மற்றவங்களுக்கு ஜபத்தை பற்றி அருமை தெரியாது, அவன் ஜெபிக்கலை. ஆனால் விசுவாசிக்கு அருமை தெரியும். ஆனால் ஏங்க, நீங்கள் என்ன மறைச்சி பார்க்காதீங்க, உண்மையா இல்லையா? பிரைஸ்ல ரகசியம் தெரியும், ஜபம் வலிமையானதுன்னு தெரியும், ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. ஜபம் ரொம்ப அற்புதமானதுன்னு தெரியும், ஆனால் ஜபத்தை விட வேறு எதுக்கோ நம்ம நேரம் கொடுத்துட்றோம். ஜபம் வலிமையானதுன்னு தெரியும், ஜபத்தினால நிறைய நமக்கு நன்மை கிடச்சிருக்கு, ஜபத்தினால ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம், ஜபம் நமக்கு ஏற்கனவே அநேக கதவுகளை திறந்திருக்கு, அந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த ஜெபிக்கிறதுக்கு உலகத்தில் நமக்கு நேரம் இல்லை, பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு ஜபம் ஊறுகா மாதிரி இருக்குது, சிலருக்கு அந்த ஜபம் நினச்சா நேரம் கிடைச்சா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அன்பானவர்களே, எது நமக்கு மிக முக்கியமோ அதற்கு அதிக கவனம் செலுத்துவோம் இல்லையா? எது முக்கியமோ அதற்கு அதிக கவனம் செலுத்துவோமே. ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அதிக கவனம் செலுத்தணும், அதற்கு அதிக பிரயாசப்படணும், அதிக நேரம் அதற்கு கொடுங்க. உங்களுடைய குடும்ப வாழ்வில் நீங்கள் ஜபத்தை ஃபஸ்ட் வைங்க. தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனுக்கான அடையாளம் ஜபந்தான். ஜபம் சுவாசிக்கிற காற்று மாதிரி. சொல்லுங்கள், ஜபம் சுவாசிக்கிற காற்று மாதிரி. அது இருந்தால் தான் உயிரோடே இருக்க முடியும். ஒரு விசுவாசிய உயிரோடு இருக்கணும்னா, ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா ஜபம் அவசியம் தேவை. எந்த விசுவாசி ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஆத்மா உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். முதல்ல உயிரோடு தானே வளர்றது. வளர்றதை பற்றி 2வது பேசுவோம். முதல்ல உயிரோடு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம ஆத்மா உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, ஜபிக்கிறவன் தான் உயிரோடு இருக்க முடியும் ஆத்மாவில். அப்போ ஜபம் யார் இடத்துல இல்லையோ அவருடைய ஆத்மா இப்போது உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். ஜெபிக்க மறந்து விட்டால், ஆமென், ஸ்தோத்திரம், சிறிது நாளில் ஜபம் இல்லாவிட்டால் சிறிது நாளில் ஆத்மா இருக்காது, உயிரோடு இருக்க முடியாது. அப்படின்னா இந்த சுவாச காற்று போல ஜபம். பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஜெபித்தவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் கவனிக்கணும். நம்ம ரொம்ப செக் பண்ணிகிட்டே வரோம். சரீர வளர்ச்சியை செக் பண்ணுறோம்ல. இந்த உடல் பயிற்சி பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க, நோட்டு போட்டு எழுதுகிறாங்களாம். ஜிம்முக்கு போகிறாள்லாம், வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் அப்படி இப்படி எடுத்து இது பண்ணி இடம் மிஷினில் போய் நின்று பார்த்தா 80 கிலோ. அடுத்து 1 மாதம் கழித்து பார்த்தா 75 கிலோ. அப்போ 1 மாதத்தில் 5 குறைஞ்சிருக்குன்னு எழுதுகிறாங்க. அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதை செக் பண்ணுறாங்க. இது எல்லாம் பார்த்து அவங்களுடையதான அளவு பார்க்குறாங்க. இன்ச்சு டேப் வச்சு வயிற்றுல தொத்த ஒப்ப குறைஞ்சிருக்கான்னு வயிற்றை இன்ச்சு டேப் வச்சு அளந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு அளவீடும் அளந்து பார்க்கப்படுகிறது. நாம் என்னைக்காவது ஆத்துமா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அளந்து பார்த்துருக்கோமா? அது எப்படி பாஷா அளந்து பார்க்க இன்ச்சு டேப்பில் அளக்க முடியுமா? இன்ச்சு டேப்பில் ஆத்துமா வளர்க்குறது இல்லைங்க, நமக்கே தெரியுங்க.
ஜெபத்தில் உட்காந்து ஆண்டவரே என் வளர்ச்சி என்னன்னு கேட்டால் ஆண்டவரே சொல்லுவார், நீ தராசில் வைக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய். ஆண்டவர் சொல்லிடுவார், நீ அளக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, நோட்டு போட்டு எழுத வேண்டியதில்லை. கண்களை மூடி அவர் சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா என் அளவீடு என்ன, என் ஆத்துமா எந்த அளவில் இருக்குது, நான் எந்த அளவுக்கு ஆண்டுக்குள்ளே வளர்ந்துருக்கேன் ஐயா, என் வசனம் என்ன, விசுவாசம் என்ன, ஜெபம் என்ன, நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த நாள்லேருந்து இதுக்குள்ளே எந்த அளவுக்கு நான் கர்த்தரோடு நெருங்கி வந்திருக்கேன் அப்படின்னு கர்த்தர்ட்ட கேட்டால் சொல்லிடுவார், பிரியமானவனே அப்படின்னு சொல்லலாம், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, உன்னை அதிகத்தில் உன்னை அதிகாரி ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தை வளர்ந்திருந்தா பாராட்டுவார் ஆண்டவர். ஆனால் விசுவாசத்தில் வளரலன்னா அவர் சொல்லுவார், கொஞ்சம் நீ குறைவா இருக்க, ஸ்தோத்திரம், உன்னிடத்துல ஆதிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேர்ல குறை இருக்கு, நீ குறைஞ்சிருக்கிறன்னு சொல்லுவார், கூடி இருக்கன்னு சொல்லுவார். கர்த்தர் நம்மளை அளந்து பார்க்கிற தேவன். அதனாலதான் தாவீது சொல்ல, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும். தாவீது சொல்றாரு, என்னை ஆராய்ந்து பாருங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை கொஞ்சம் கூர்ந்து பாருங்கப்பா, என்னை கவனிச்சு பாருங்க ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு என்ன டெஸ்ட் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தாவீது கெஞ்சுகிறான், ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு தாவீது ஆண்டவரை கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பெரும் பாதகத்துக்கு என்னை நீங்கள் ஆக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என்ற குற்றம் எதுவும் உண்டா என்று பாரும், என் வேதனைகளை பாரும், மட்டுமல்ல என் பாவங்களையும் பாரும், என் வளர்ச்சியை பாரும், நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிறானா அப்படின்றத கர்த்தர் என்னை பரிசோதிக்கும் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்முடைய அளவிட கர்த்தர் பார்ப்பார். நம்முடைய ஜெபம் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதிகமாகட்டும். கை உயர்த்தி ஆண்டு கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஜெபம் இந்த செய்தியிலிருந்து, இந்த பிரசங்கத்திலிருந்து என் ஜெபம் கொஞ்சம் அதிகமாகட்டும் ஆண்டவரே, என் ஜெபம் அதிகமாகட்டும் ஆண்டவரே. கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கே ஜெபிக்க வேண்டியது இருக்குது அப்பா, ஒரு ஜெப ஆவி என் மேலே ஊற்றும் ஆண்டவரே, ஜெப ஆவி என் மேல் ஊற்றும் ஆண்டவரே, ஜெப ஆவி என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஜெப ஆவி என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே ஜெப ஆவி என் மேல் ஊற்றும், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காக கதறணுமே, தேசத்திற்காக கதறணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்றீங்களா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஜெபத்தோடு சொல்லுங்க, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும். கையை உயர்த்தி ஜெப ஆவி ஊற்றுமை, கை கூப்பினான்னு சொல்லலாம், கை உயர்த்தினான்னு சொல்லலாம், ஜெபிக்கணுமே. ஒரு ஜெப ஆவி இந்த கால வேளையில ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும். ஒரு ஜெப ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த ஜெப ஆவி நமக்குள்ள வரட்டும். இன்னைக்கு இந்த கால வேளையில நம்முடைய சபை ஒரு ஜெபிக்கிற சபையா மாறணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்குற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. எல்லா நேரமும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, உங்கள் வேலைகளை பார்க்க தான் செய்யணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்முடைய ஆத்மா உயிரோடையே இருக்கும்.
வளரணும் அப்படின்றத தாண்டி நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கணும்னா சுவாசமாகிய ஜெபம் நமக்குள்ள கட்டாயம் இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்வில் வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும், வளர்ச்சியை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது ஜெபம். ரெண்டாவது நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 1 பேதுரு புஸ்தகத்தில் நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் அதில் வாசித்தோம் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பது நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும், அந்த 2வது வசனம் முக்கியமானது. ஒருவனுடைய ஆத்மா வளரணும்னா, ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரணும்னா சிலவற்றை ஒழித்து விட வேண்டியது இருக்குது. செய்ய வேண்டியது ஜெபம், ஒழித்து விட வேண்டியது என்னதெல்லாம் ஒழிக்கணுமா? துர்க்குணம் இருந்தால் நம்ம வளர முடியாது. அப்புறம் சகலவித கபடம் இருந்தால் வளர முடியாது. பிரைஸ் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லை? என்னதெல்லாம்? துர்குணம் எண்ணமே சரியில்லை. சிலருக்கு எண்ணமே சரியில்லாமல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். நல்ல எண்ணமே இருக்கா? நீ சொல்லுங்கள், நான் பாஸ் பண்ணிட்டேன்னா சிலருக்கு மூஞ்சி போகிற போக்கே சரி இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, எண்ணம் சரியில்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு சம்பளம் கூட்டியிருக்காங்கன்னு, அவங்க முகம் போகிற போக்க பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அங்கே எண்ணம் சரியில்லாமல் இருக்குது. அப்படி தான் அர்த்தம். பிறருடைய சந்தோஷத்தில் நம்ம மகிழ்ச்சி அடையணும். அப்புறம் கபடம் இருக்குல்ல, கபடம் உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறது, வஞ்சகம். சிலரை வஞ்சிக்கிற எண்ணத்தில் சிலர் சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதையாவது குழி வெட்டிகிட்டே இருப்பான், குழி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளை நம்ம ஒருபோது இருந்துடவே கூடாது. பிறருக்கு சூழ்ச்சி பண்ணாங்க, ஏன்னா நம்ம வெட்டுற குழி நாம தான் என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். அதனால் பிறருக்கு விரோதமாக அவங்க ஒரு நாளும் குழி வெட்டாதீங்க. அவங்கள கெடுத்துடணும், அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், அவங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தடை பண்ணிடணும், அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க. பிறரை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பிறருக்கு விரோதமாக நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு பின்னாடி என்ன செய்யும், வந்துடும். அதனால் ஒரு நாளும் நீங்கள் செய்கிற கிரியைகளை பாருங்கள். எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறேன், பிற குடும்பத்தை கெடுக்கணும்னோ பிறருடைய ஆசீர்வாதம் தடுக்கணும்னோ ஒரு நாள் நினைக்காதீங்க. கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வாதத்துக்கு நினச்சிட்டா நாங்கள் தடுக்கவும் முடியாது. அதனால் ஒரு நாள் இன்னொருத்தருக்கு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னு நினச்சிடாங்க, பிறகு கெடுதல் பண்ண நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கே திருப்பி வந்து சேரும். ஒரு நாள் அப்படி நினச்சிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்காட்ட கூட எப்படியோ நல்லா ஒதுங்கி கூட இருந்துருங்க அவங்க விஷயத்தில். ஆனால் அவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்க வேண்டாம், ஒதுங்கி கூட நின்றுங்க, பரவாயில்ல, பிடிக்கலன்னா ஒதுங்கி கூட நின்றுங்க. இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், பாதிச்சிடும். நீங்கள் கர்த்தருக்காக வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த துர்க்குணமும் கபடமும் வஞ்சகமும் நம்மளை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவே விடாது, அது தடை செய்யும். ஆகவே ஒழிக்க வேண்டிய விஷயங்களை ஒழிச்சிருங்க. அப்புறம் பாருங்க என்ன இருக்கு, பொறாமைகளையும். பொறாமை பைபிளில் நீதிமொழியோட ஒரு வசனத்துக்கு பொறாமை ரொம்ப எலும்புரிக்கியான். பொறாமை எலும்புரிக்கியான். வளர முடியுமா? வளர விடுமா? எலும்பெல்லாம் உருக்கினப்பறம் எப்படி வளர? ஆத்துமாவில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு தான் ஆத்மாவை நிமிர்ந்து நிற்க பண்ணுது. அந்த ஆத்மா எழும்பி நிற்கக்கூடிய உதவி செய்கிற எலும்பையே உரிக்கிறதுனா அந்த பொறாமை ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறோம். அப்புறமா சகலவித புறம் கூறுதல், இந்த குசுன்னு பேசுறதுக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் விட்டுருங்க. என்ன இப்படி திரும்பி பார்த்துட்டே பேசுறது, ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்துடக்கூடாது. புறங்கூறுதலாக இருந்துட வேண்டாம். அல்லேலூயா. நம்ம விஷயத்தை மட்டும் பேசும், நம்ம பிரச்சனையே பேசும். மற்றவங்களை பற்றி பேசுகிறத நிறுத்திடுங்க. கூடுமான வர ஒருத்தரோடு நீங்கள் பேசும்போது இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறத தவிர்த்துடுங்க. அப்போ தான் நம்முடைய ஆத்மா வளர முடியும். நம்முடைய நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், ஆனால் இந்த புறங்கூறுதல் நம்மளை என்ன செஞ்சிடும், வளர்ச்சியை கெடுத்துரும். வளர்ச்சி ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வரும்போது இன்னொரு பக்கம் என்ன ஆகிடும், கெடுத்துரும். வளர விடாது, இது வளர விடாது. அல்லேலூயா. சவுண்டை காணமே, ஒன்றுங்க பிரச்சனை எதுவும் இல்லையே? நீங்கள் வசனத்தை உள்வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படியே கேட்டுட்டு அதில் மெய் மறந்துருக்கீங்க போல பிரசங்கத்தில், அதனால் அமைதியாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். இது இந்த செய்தி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ணட்டும். ஆமென். அல்லேலூயா. யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் என்ன செஞ்சுருங்க,
யோசித்து பாருங்கள். ஆஹா, டாபிக் வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்குனவொடனே எக்கா கொஞ்சம் தாளிக்க வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன்னு கிளம்பிடுங்க. அப்படியே லேசாக அப்படி அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் வேறு டாப்பிக்கை நீங்கள் மாற்றிடுங்க. அப்படி தானே நம்ம கூட இருக்கிற சகோதரிகள் நம்மகிட்ட பேசும்போது வேறு டாபிக் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஆளை பற்றி, இந்த கலாவை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா உடனே கலாவை நல்லாவே தெரியும், அருமையான பிள்ளை அப்படின்னு கொஞ்சம் அப்படி மாற்றி அப்படி கொண்டு போயிருங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆமாம் ஆமான்னு சொல்ல 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 ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு போயிடும். ஆத்துமா வளராது, ஆத்துமா வளராது. பொறாமையும் வஞ்சகமும் புறம் கூறுதலும் நம்முடைய ஆத்மாவின் வளர்ச்சியை மிகவும் மிகவும் பாதிக்கும். ஜபம் பண்ணி கொஞ்சம் ஒரு அடி வளர்ந்தா புறங்கூறுதலில் கலந்துக்கிட்டு அரை அடி குறைச்சிடும், அல்லது 2 அடி போயிடும். ஆத்துமா வளர முடியாது. சிலர் பார்த்து குறை சொல்லிகிட்டே இருக்கிற ஆள் வளர மாட்டான் பாருங்க. எப்பவும் குறை சொல்லிகிட்டே அலையும், எப்போ பாரு குறை, எதை எடுத்தாலும் குறை. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் எப்பவும் அப்படி சொல்லுங்க, குறை இருந்தால் தனிப்பட்ட முறையில் சுட்டி காண்பீங்க, தப்பு இல்லை. ஆனால் நல்லது இருந்தால் பாராட்டவும் செய்யணும். சிலர் குறை மட்டும்தான் சொல்லுவாங்க, பாராட்டவே மாட்டாங்க. பாருங்கள், நேசிக்கிறவங்கள நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தவறு ஒன்றும் இல்லை. அவங்கள திருத்துறதுக்கு நம்ம புத்திமதி சொல்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த புத்திமதியும் குறை சொல்கிறதும் நல்லதுக்காக இருக்கணும், நல்ல நோக்கத்துக்காக இருக்கணும். அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக இருக்கக்கூடாது, அவங்கள தூக்கி விடுறதுக்கான முயற்சியாக இருக்கணுமே ஒழிய மட்டம் தட்டுறதுக்காக சொல்கிறது 2 வித்தியாசம் இருக்குது தானே. அப்படி தானே ஒருத்தர் பாட்டில் கொஞ்சம் பிரச்சனைனா அவங்கள அந்த பாட்டில் சொல்லி கொடுத்து இந்த இடத்துல பண்ணால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறது வேற, உன் பாட்டு கழுத கத்தனமாக இருக்குன்னு சொல்கிறது வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக நாம் ஒருத்தருடைய குறை சொல்கிறது வேற, ஒருத்தரை ஒன்றுலாமாக்குறதுக்காக குறை சொல்கிறது வேற. குறையை சொல்லி குறைன்னு கூட சொல்ல வேண்டாம், திருத்துவது அல்லது சரி பண்ணுவது, இன்னொருத்தரை சீர்படுத்துவதுன்னு சொல்லலாம். அந்த வேலையை செய்கிற ஒருத்தர் பாராட்டவும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. எப்பவும் சில குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் எதை செய்யுங்க, அதை செஞ்சாலும் குறை, செய்யாட்டாலும் குறை. செஞ்சாலும் ஒரு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் மனைவி முட்டை போட்டு கொடுன்னு கேட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவிச்சு வச்சுட்டான். அவன் சாப்பிட்டுட்டு என்ன முட்டையை அவிச்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்டானா. சரி, அவருக்கு பிடிக்காது போலன்னு மறுநாள் ஆம்லேட் போட்டு வச்சாலாம். அப்போது சொன்னால் என்ன ஆம்லேட் போட்டு வச்சுருக்கான்னாரான். என்னையா புரியலை அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி என்ன செஞ்சுருவோம், ஆம்லேட்டும் போட்டுருவோம், அவிச்சும் வச்சுருவோம், 2ல் எது ஒன்று சாப்பிட்டு 2 வச்சாலாம். நீ ஆம்லேட் போட வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சுட்ட, அவிச்சு வைக்க வேண்டிய முட்டையை ஆம்லேட் போட்டேன்னா இவனை என்ன செய்யறது? இந்த மாதிரி ஆள்கிட்ட பொண்டாட்டி குடியிருக்க முடியுமான்னு கேட்குறவங்க கிட்ட. சரி, அவிச்சு முட்டைன்னா பரவாயில்ல, ஆம்லேட்னா பரவாயில்ல, 2யும் வச்சாச்சு. இப்போ எதே ஒன்று திங்க வேண்டியதுன்னா ஆம்லேட் போட வேண்டிய முட்டையை அவிச்சுட்டாலாம். இவனை அவிக்கணும் முதல்ல. என்ன குறை, எப்போ பாரு குறை, எதை செய்தாலும் குறைகள் சொல்லுகிற மனுஷன், புறங்கூறுதல் மனுஷன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவே முடியாது. சிலர் குறை சொல்லுவாங்க, ஆனால் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. குறையை நிவர்த்தி பண்ண ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் சொன்ன முதல்ல ஜெபம் இருந்தால் ஆத்மா உயிரோடு இருக்கும். சில தேவையற்றவர்களெல்லாம் ஒதுக்கிட்டோம்னா நம்ம ஆத்மா வளரும். இந்த தேவையற்றவள் இருக்கிற வரைக்கும் வளராது. இல்லை, ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள கிருமிகள் நிறைய இருந்தால் சரீரம் என்ன செய்ய முடியாது, வளராது. பூச்சி சில பிள்ளைகள் வளர விடாது. அதுக்கு என்ன செய்யறாங்க, பூச்சி மாத்திரை கொடுத்து. அப்போ தான் அந்த பிள்ளை வளர்ச்சி ஏற்படுது. அப்போ உடம்புல தேவையற்றவைகளை நீக்க வேண்டியது இருக்கு. 3வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு நல்ல ஜெப பங்காளர் தேவை. ஒரு மனுஷனுடைய ஆத்மா வளரணும்னா நமக்கு ஒரு அரவணைக்கிற, நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிற. பைபிளில் நிறைய வார்த்தைகள், அடிக்கடி ஒரு வார்த்தை இருக்குது, ஒருவருக்கொருவர்னு வார்த்தை பைபிளில் நிறைய இருக்குது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்கி, அப்படி தான் சொல்லியிருக்குல்ல. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள்.
இப்படி நிறைய அந்த ஒருவருக்கொருவர்ன்ற வார்த்தை நிறைய வந்துட்டே இருக்கு. அப்படின்னா நீ தனியாக இருக்காத, இன்னொருத்தரோட ஐக்கியமாக இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை ஆண்டவருக்குள்ள உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒருவர் தேவை. ஒவ்வொரு சகோதரருக்கும் ஒரு சகோதரர், ஒவ்வொரு சகோதரிக்கும் இன்னொரு சகோதரி. ஆவிக்குரிய ஜீவியத்தில் துணை நிற்கிறவர்கள் தேவை, துணை நிற்கிறவர்கள் தேவை. நாம் இதற்கு ரொம்ப கவனம் செலுத்துறதில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிடுறது. எனக்கு ஆவியில் சரியாக பிடிபடலை பாஸ்டர், அவளை எனக்கு ஒத்து வர மாட்டேக்கு அப்படின்னு சிலர்லாம் தனியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தனிமரம் தோப்பாகாது, அப்படி தானே? பாருங்கள், பைபிளில் பவுலுக்கு ரொம்ப அரவணைத்து போகிற, துணை செய்கிற, ஆதரவாக இருக்கிற, சேர்ந்து ஜெபிக்கிற பர்னபா இருந்தார். பர்னபா தான் அவரை சேர்த்து கொண்டாராம். ஆகவே பர்னபா பவுலுக்கு தேவைப்பட்டது. அப்போ தீமோத்தேயுக்கு யார் இருந்தா? பவுல் இருந்தார். பவுல் தான் தீமோத்தேயை புஷ் பண்ணி அவரை கூட ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தார். நம்மை வளர பண்ணுகிற ஒருவர் தேவை. விசுவாசத்தில் வளர பண்ணுகிற, ஜபத்தில் வளர பண்ணுகிற, வசனத்தில் வளர பண்ணுகிற, நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு ஊக்கம் கொடுக்கிற நமக்காக ஒருவர் தேவை. அப்படிப்பட்டதான நல்ல மனுஷரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்கிற ஆள்லாம் என்ன செய்யுது இருக்குது. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நான் உன்னை செஞ்சுட்டேன்னா என் பேச்சை நானே சில அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னை செஞ்சுட்டேன் நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இது என்ன டைலாக்னே தெரியலையே, சினிமாவில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அல்லே லூயா, இதை விசுவாசி பேச்சுக்கு தெரியுது. சிலர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு படிச்சு அதை மட்டும்தான் செய்வேன். அந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம இருந்துடக்கூடாது. நமக்கு சொல்லி தருகிற ஆட்கள் நமக்கு தேவை. பாஸ்டராகவே இருந்தாலும் பாஸ்டருக்கும் ஆலோசனைகள் தேவை. அப்படி தானே? நான் வயதில் முதிர்த்த மூத்த ஊழியக்காரங்க சிலர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், நேரில் கேட்பேன், இது எப்படி செய்யலான்னு ஆலோசனை கேட்பது உண்டு. நம்மை ஆவிக்குரியத்தில் வளர பண்ணுகிற, நமக்காக ஜெபிக்கிற சில பெரியவங்க நமக்கு தேவை. இளைஞர்களுக்கு தேவை. சேர்ந்து ஜெபிக்கிற ஜப பங்காளர் நமக்கு தேவை. அது ரொம்ப அவசியமாக இருக்கு அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 27:17 இரும்பு இரும்பை கூர்மையாக்குமா. ஆமென். ஸ்தோத்திரம். இரும்பு என்ன செய்யுமா? கூர்மையாக்குமா. ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசி கூர்மையாக்குவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து ஒருத்தர் ஓயாம கேட்குறாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சிங்களான்னே கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எரிச்சலாக வரக்கூடாது, எரிச்சலாக வரக்கூடாது. அப்படி வருதா? அப்படி வருதுன்னா நீங்கள் இன்னும் சரிப்படுத்த வேண்டிய இடம் என்ன செய்யுது இருக்கு. கேட்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்காக இந்த கேட்குற ஆள் எப்போ வச்சு கேட்கணும்னா தனியாக கேட்கணும். 4 பேர் முன்னாடி கேட்குறது. நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சிங்களா, 4 பேர் முன்னாடி கேவலப்படுத்துறதுக்குன்னே கேட்டப்படாது. அவங்க எல்லாரும் முன்னாடியும் கஷ்டப்படுவாங்க சொல்கிறதுக்கு. அப்படியேப்பட்ட ஆளாகவும் இருந்துடக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது எத்தனை பேருக்கு? இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க, +2 10th எல்லாம், கல்யாண வீட்டில் வச்சு எத்தனை மார்க்குன்னு கேட்டக்கூடாது. அவனுக்கு கஷ்டமாயிடும். அதனால் எங்கே வச்சு எப்படி பேசணும்னு என்ன செய்யணும் தெரியணும். ஆவிக்குரிய வளர்ச்சியில கவனம் செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போதும் ஞானமாக கேட்கணும். அப்படி கேட்குறவங்கள பார்த்து நீங்களும் வருத்தப்படாதீங்க. அப்படி உங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 பிள்ளைங்க பேசிக்கிறாங்க. ஒரு பிள்ளை சொல்லுது எங்கள் அம்மா போட்டு ரொம்ப அடின்னு அடிக்கிறாங்கன்னு. இன்னொரு பிள்ளை சொல்லுது உனக்காவது அடிக்கிறதுக்கு அம்மா இருக்குது, எனக்கு அம்மாவே இல்லைன்னுது. எப்படி இருக்குது பிரச்சனை? அப்போ அடிக்கிறது கூட ஒரு பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருக்குது. அப்போ அடியை ஒரு பிள்ளை வேதனையாக எண்ணுகிறது, இன்னொரு பிள்ளை அந்த அடி கிடைக்கட்டும் என்று நினைக்கிறது. அப்படின்னா ஒரு தன்னை அடிப்பதற்கு கூட ஒரு தாய் இருக்கணும், ஒரு தகப்ப இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு பிள்ளை மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை கண்டிக்கிறதுக்கு, நம்மளை திருத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்படி வேணுமா ஒரு ஆள் உங்களுக்கு? நான் தான் இருக்கேன் உங்களுக்கு. முக்கியமாக சர்ச்சுக்கு ஏன் லேட்டாக வரீங்கடா கோவம் வந்துடுது. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு லேட்டாக வரீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் பொழப்பு இருக்க வேண்டாமா, வைக்க வேண்டாமா? ஒருத்தர் சொன்னேன், நான் ஒரு சகோதரி கேட்டேன், ஏன் சிஸ்டர் லேட்டாக வரீங்க, முந்தி வந்தால் தானே நல்லாயிருக்கும், பாட்டு ஆராதனை ரொம்ப அவசியம் தேவை, நீங்கள் முந்தி வரணுமேன்னு கேட்டேன். ஆமாம்மா எங்கள் வீட்டில் வேலை வெட்டி இல்லையாம்மா, பிள்ளைகளை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். அதோட இது வரைக்கும் அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறதே கிடையாது. யார் நன்மைக்காக கேட்குறோம்? நம்ம உங்கள் நன்மைக்காக. நீங்கள் வளரணுமே கர்த்தருக்குள்ள.
நீங்கள் ஆவிக்குரியத்தில் வளரணுமே, நீங்கள் ஜெபிக்கணுமே, நீங்கள் விசுவாசத்தில் வளரணுமே. பிரைஸ் எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் பெற்றோர் சரியாக வரலைன்னா உங்கள் பிள்ளைங்க எப்படி இந்த பாட்டு ஆராதனையை தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்வேன். நீங்கள் முழு ஆராதனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு கண்டிக்கிற ஒருத்தர் இருக்காங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை ஏன்னு கேட்கறதுக்கு, ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் இப்படி செய்யலை அப்படின்னு உங்களை பார்த்து திருத்துறதுக்கு, உங்கள் தவறுகளை சுட்டி காண்பிக்கிற ஒரு உங்களுக்கு இருந்தால் சந்தோஷம். அப்படி ஒருத்தர் இல்லைன்னா அவங்க ஆபத்தான பாதையில் போகிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, உங்களுடைய தவறை சுட்டி காண்பிக்கிற ஒருத்தர் இருந்தாங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குன்னு இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்க, பாதுகாப்பில் இருக்கீங்க, ஒரு கண்ட்ரோலில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உங்களை திருப்புறதுக்கு ஆள் இல்லை, திருத்துறதுக்கு ஆள் இல்லை, உங்களை சரிப்படுத்த ஆள் இல்லை, உங்களை சுட்டி காண்பிக்க ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரேக் இல்லாத வண்டி. பிரேக் இருக்கணும். அதுதான் நம்மளை ஒரு மாதிரி போயிட்டு இருந்தால் டக்குன்னு பிரேக்கை போட்டு நிறுத்துறோம் பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். கப்பலிலே சுக்கான் இல்லாத கப்பல். சுக்கான்னா ஒருத்தரை திருப்புது. அது இல்லைன்னா கப்பல் என்ன செய்யும்? அது பாட்டு போகிற போக்கில் போய் எங்கேயா ஒரு தீவில் போய் முட்டி மோதி கிடக்கும். போக வேண்டிய பயணத்தில் சரியான பாதையில் நீங்கள் போகணும்னா உங்களுக்கு சுக்கான் தேவை, பிரேக் தேவை, இது எச்சரிப்பு தேவை, ஸ்பீட் பிரேக் தேவை, உங்களை கண்டிப்பது தேவை. உங்களை கண்டிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்களை. ஆனால் சிலருக்கு அந்த கண்டிக்கிறவங்களை என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அம்மாவை பிடிக்குதா? ஒருத்தனை கேட்டேன், உங்கள் அம்மாவை பிடிக்குமான்னு. எனக்கு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப போட்டு அடிக்காங்க பாஸ்டர். யார்? நவீன் தான். எங்கள் அம்மாவை பிடிக்காது தானே, ஆனால் ஒரு நாள் வரும்போது சொல்லுவான், இல்லை எங்கள் அம்மா பிடிக்குன்னு ஒரு நாள் சொல்லுவான். ஏன்னா விவரம் அப்போ தான் தெரியும். பொதுவாக அப்படி தானே, சின்ன வயசில் நம்மளாம் அப்படி தான், நானும் அப்படி தான் இருந்திருப்பேன். ஐயோ எங்கள் அப்பா கிட்டலாம் அடி வாங்க முடியாதுங்க. திருத்தறதுக்காக அடிக்கிறது இல்லை, கொல்றதுக்குன்னு அடிக்கிறது. எங்கள் அப்பாலாம் கொல்றதுக்குன்னு அடிக்கிறது. அப்படி அடி. என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா, அடி வாங்கின பிள்ளை போய் எப்படி சொல்லுது, எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு, எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு தானே சொல்லுது. நான் பொய் சொன்னேன் அதுக்காக அடித்தாங்கன்னு சொல்கிறாங்களா? அடிச்சது தான் சொல்லுமே ஒழியா நான் என்ன பண்ணுன்றத எப்போவுமே சொல்கிறதில்ல. அதனால தான் அந்த ஸ்டேஜில் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் வளர்ந்த பிறகு கல்யாணம் ஆகி ஒரு ஸ்டேஜில் தனக்கும் ஒரு குழந்தை பிறந்து அது வரும்போது தான் தெரியுது என்னெல்லாம் வேதனைப்படுத்தணும்னோ எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை. அப்போ தான் புரியுது. சேர்ந்துருக்கு மொடியை பிச்சுக்கிட்டு ஐயோ இருக்கலாமா போகலாமா, இந்த வீட்டில் குடி இருக்கலாமான்னு வருது. நீ பண்ணினதெல்லாம் என்னன்னு காமிக்கிறது தான் ஆண்டு ரெண்டை கொடுத்துருக்காரு, ஒன்றை கொடுத்துருக்காரு பாரு. ஒன்னால் உங்கள் அம்மா மண்டையை பிச்சது பாரு, இப்படி தான் பிச்சிருப்பாங்க, மண்டையை பிச்சுக்கிட்டு வேதனை. ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறோம் எங்கள் அப்பா சூப்பர், எங்கள் அம்மா அன்னைக்கெல்லாம் தெரியல. ஆனால் அப்போ சொல்கிறோம், அப்போவும் எங்கள் அப்பா கொடுக்குற கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா என்ன சிக்கனமாக எங்களை பார்த்தாங்க தெரியுமா. அன்னைக்கு என்ன சொன்னேன்? அப்பாவை சொல்கிறது, எங்கள் அப்பா இருந்தாலும் அடித்தார் தான், ஆனால் குடும்பத்தை நல்லா நடத்திட்டார், நல்லா உழைச்சி போட்டார், எங்கள் அப்பா மாதிரி யாருமே கிடையாதுன்னு அது ஒரு காலம் வரும். அப்போ சொல்கிறது, அம்மாவை அப்போ தான் புகழ்கிறது. பிள்ளைகளுக்கு இருந்தால் வாலிய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், இப்போவே உங்கள் அம்மாவை புகழ்ந்துருங்க. அல்லேலூயா. கூட 2 வருஷம் உயிர் வாழ்வாங்க. புரிதான் சொல்கிறது? நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பாராட்டினீங்கன்னா கூட கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க, உங்களுக்காக வாழ்வாங்க. கண்டிக்கிறவர்களை பற்றி ஒரு நாளும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களை கண்டிக்கிறவங்களை பற்றி ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை திருத்துறவங்க, கண்டிக்கிறவங்க, குற்றம் சொல்கிறவங்க, சரிப்படுத்த நினைக்கிறவங்க உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் சரியான ரோட்டில் போகிறீங்க, பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். ஜெப பங்காளர் தேவை. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு கண்டுபிடிங்க. பாஸ்டர்ஸ் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆவியில் ஒத்து வருகிற அல்லது அதான் சொன்னல, எதையாவது ஒன்று முன்னாடியெல்லாம் ஒரு ஆளோட ஒரு பாஸ்டரோட சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சோக்கு அடிச்சிருவார். அப்புறம் சீரியஸாக ஜெபம் பண்ண வருமா,
ஜோக்கில் சிரிச்சிட்டு ஜெபம் போயிடும். உடனே அந்த ஆளை கட் பண்ணேன். இது சரிப்பட்டு நமக்கு வராதுன்னு. உண்மையாக ஜெபிக்கிற ஆட்கள் தேவை, அப்படிதானா? ஜெபம் பண்ண ஆரம்பித்து கோல் சொல்லது போய் முடிஞ்சிடக்கூடாது. கோல் சொல்லாத புறங்கூறாத ஆட்களை பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை உங்கள் கூட வச்சுக்குவாங்க. உங்களுக்கு யார் ஜெப பங்காளர்னு தெரியணும். உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒருவர் இருக்காங்களா? பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஜெபத்தில் கூட இணைஞ்சு நிற்கிற ஒருத்தர் உங்களுக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை கண்டுபிடிங்க, சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிங்க, அவங்க கூட சேர்ந்து ஜெபிங்க. அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆத்மா வளரும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவீங்க. ஏன்னா நீங்கள் சோர்ந்து போகும்போது அவங்க உங்களை ஊக்கப்படுத்துவாங்க, அவங்க சோரும்போது நீங்கள் ஊக்கப்படுத்துவீங்க. நீங்கள் சோரும்போது உங்களை ஊக்கப்படுத்த ஆள் இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஆகவே உங்களை துணையாக இருக்கிற ஒருத்தர் வேணும், தூக்கி விடுகிற ஒரு ஆள் வேணும், சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஆள் வேணும். எனவே ஒரு ஜெப பங்காளர் உங்களுக்கு தேவை. ஏன்னா விசுவாசிகளே, நீங்கள் ஆண்டவருக்குள்ள வரும்போது இந்த உலகம் உங்களை எதிர்க்கிறது, சாத்தான் உங்களை எதிர்க்கிறார். நீங்கள் தனி மனிதனாக நின்று அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் உங்களோடு சேர்ந்து நிற்பதற்கு ஒரு நபர் தேவை, ஒரு ஜெப பங்காளர் தேவை. அதுதான் சபையை கர்த்தர் வச்சிருக்கார். சபை உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குது, அரவணைக்குது. இந்த உலக எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் அதை கடந்து வரும்போது சோர்ந்து போய் அதன் மூலம் போராடி மிகவும் வேதனைப்பட்டு வரும்போது சபை உங்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்குது. அப்படிதானா? டக்குன்னு ஒரு ஃபோனை போடலாம். எப்போனாலும் ஒரு சகோதரி கேட்டாங்களாம், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணலாம்னு. எந்த நேரத்துலையும் பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணலான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுதுன்னா டக்குன்னு என் நம்பருக்கு அடிங்க. நாளைக்கு ஒரு நாள் சொன்னேன், 12 மணிக்குனாலும் அடிக்கணும். ஒரு சகோதரி கரெக்டாக 12 மணிக்கு அடிக்கி சொன்னதுக்காக ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுகளில் உண்மையாக தான் சொன்னேன். ஆனால் எதுக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுன்னா நீங்கள் எத்தனை மணிக்குனாலும் அடிக்கலாம். எத்தனை புரியுது? ரொம்ப அவசரம் முக்கியமானதுன்னா எந்த டைமுக்கு எனக்கு ஃபோன் பண்ணலாம், எரிச்சல் பட மாட்டேன். ஆனால் என் மகன் பாஸ் பண்ணிட்டான் பாஸ்டர்னு 12 மணி 1 மணிக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி தானே? அது எப்போ சொல்லலாம்? காலையில் சொல்லலாம், அதை காலையில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் முக்கியமானதுக்காக எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம். பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தம், சபை உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தம். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் சபை ஒரு குடும்பங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இல்லாமல் இருக்கலாம், கூட பிறந்த ஒன்று இருக்கலாம், ஒன்று இருந்து உயிர் வாங்கிட்டு இருக்கும் சிலது. அப்படி இதில் இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உடன்பிறவா சகோதர சகோதரிகள் சபைக்குள்ளே நிறைய பேர் இருக்கும். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை வாட்ஸ்அப்பில் போடுங்கப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அந்த குடும்பமே சபையே உங்களுக்காக ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நான்லாம் எதாவது பார்த்துட்டு உடனே அந்த நிமிஷத்தில் கண்ணை மூடி 1-2 வார்த்தைகளாக சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இப்போ ஒரு அற்புதம் என்ன செய்யட்டும் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சபை இருக்கு. தாராளமா உங்க ஃபேமிலியில ஜெப குறிப்புகள் இருந்தா நம்ம சபை குறிப்புல நீங்க என்ன செய்யலாம்? போட்டு விடலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுகவீனமா இருந்தா அதை சொல்லலாம். ஸ்தோத்திரம். எக்ஸாம் இருந்தா ஜெபிக்க சொல்லலாம், வேலைக்காக ஜெபிக்க சொல்லலாம். ஸ்தோத்திரம். எதெல்லாம் அப்படி பப்ளிக்காக போடலாமோ அதெல்லாம் போடுங்க. இல்லை சிலதெல்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியாத போட வேண்டாம். எதெல்லாம் பப்ளிக்காக சொல்லலாமோ அந்த ஜெப குறிப்புகளை அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுங்க. என் மகனுக்காக, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கணவருக்காக ஜெபிங்க, என் மனைவிக்காக ஜெபிங்கன்னு உங்க ஜெப குறிப்புகளை சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஒரு குடும்பம் இருக்கு. சபை என்பது ஒரு குடும்பங்க. சபை என்பது குடும்பங்க. தாராளமா நீங்க சொல்லலாம், பாஸ்டரோ சபையோ உங்களுக்காக நிற்கிறாங்க. அதையும் தாண்டி உங்க கூட நிற்கிறதுக்கு ஒரு நபரை கண்டுபிடிங்க சகோதரி. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கா? கண்டுபிடிக்கணுமா? இருக்கு. உங்க கூட சேர்ந்து ஜெபிக்க ஒரு ஆள் இருக்கா? இருந்தா சரி, கண்டுபிடிங்க. இருக்கு, ஒரு ஆள் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆள் நல்ல ஆளா இருக்கணும். நல்லவங்க யார் பாஸ்டர் இருக்கான்னா கொஞ்சம் பரவாயில்லமா இருக்கிற ஆளையாவது பாருங்க. 100% யாரும் கரெக்டு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒரு நபரை நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளுங்க. ஆமேன். வாரத்தில் 1 நாளாவது, மாதத்தில் 2 நாளாவது ஜெபம் பண்ணுங்க. சில டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி ஃபோனில் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஜெப பங்காளர் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதை செய்ய கேட்கிறேன். கேர்சல் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு உறுதுணை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுக்கு கேர்சல் ஒரு உறுதுணைங்க. 3வது நான் ஒன்று சொல்கிறேன், கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை 4வது நினைக்கிறேன். 4வது கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. 4வது இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு அலையை சொல்லுவோமா? கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை எத்தனை பேர் இருக்கு?
சிலர்லாம் வந்து படிச்சுட்டோம்ல, இனிமே என்ன, முடிச்சாச்சு, +2 முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, இனி என்ன கற்றுக்கொள்றதுக்கு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. தெரியாத ஒன்றை கூட தெரியாதுன்னு சொல்ல சிலர் சங்கடப்படுவாங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய இருக்குது. வசனம் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நிறைய தெரிஞ்சுக்கணும், விசுவாசத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிடணும். பைபிள் எத்தனை வருஷம் பைபிள் படித்தாலும் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது பைபிளில் நிறையா இருக்குது. ஆமென். இப்போவும் எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா பைபிள் காலேஜ் பாஸ்டர்ஸ்கிட்ட அல்லது பிரின்சிபால்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னவென்று கேட்பேன். என்னென்னா ஒரு பாஸ்டராக இருந்துக்கிட்டு இதை கூட கேட்குறாரான்னு நினச்சிருவாங்களோன்னு நினச்சா நான் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. அதாவது தெரியாததை தெரியாது என்று சொல்லுகிறவன் ஒரு நாள் மட்டும்தான் முட்டாள். ஆனால் தெரியாததை தெரியும் என்று சொல்லுகிறவன் வாழ்நாளெல்லாம் முட்டாளாம். புரியுதா புரியலையா? சிலர்லாம் புளிக்குழம்பு வைக்க தெரியாது அப்படின்ட்டு அப்படியே ஆளை பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது மாட்டிக்கிடுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு பில்டப்பு? தெரியல, எனக்கு வைக்க தெரியாதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்படி தானே? அப்போ தெரிஞ்சுக்கிட முடியும். தெரியாதுன்னு சொன்னால் கற்றுக்கொள்வோம். நீங்கள் தெரியும் என்று சொன்னீங்களா, கற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கற்றுக்கொள்கிற மனசு. நாம் சாகு மட்டும் நாம் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் மாணவி. பள்ளிக்கூடம் படிக்கும்போது மட்டும் இல்லை, நம் வாழ்நாள் முழுசு ஒரு மாணவன் மாணவி தான். கையை உயர்த்தி சத்தமாக ஒரு வேலையை சொல்லுவோமா? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சனவராக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிள்ளைகள் மூலம் நிறைய கற்றுக்கிறோம்ல, நிறைய கற்றுட்டே இருக்கிறோம். மற்றவங்க நம்ம சொல்லிக் கொடுக்கட்டும், தெரிஞ்சுக்கிடுவோம். நம்மளோட வயசானவளாக இருந்தாலும், வயசில் குறைவாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நம்ம மூத்த விசுவாசி இளைய விசுவாசிக்கிட்ட இருந்து சில நேரத்தை கற்றுக்கிடுவோம். நான் எத்தனை வருஷம் விசுவாசி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. யார் மூலமாக கர்த்தர் பேசுவார்? பிள்ளையாமுக்கு சில நேரம் கழுதை மூலமாக பேசினாராம். அவன் கற்றுக்கிட வேண்டியது யார்கிட்ட? கழுதைக்கிட்ட. அப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு. பேதருக்கு சேவல் போக வேண்டியிருக்கு. ஆண்டவர் வந்து யாரை கொண்டாவது நமக்கு புத்திமதி சொன்னாலும் ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அப்புறம் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார், ஆவியான கற்றுக் கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் காத்து கிடந்த ஆவியா நமக்கு போதிப்பார். அப்புறம் வசனம் நமக்கு போதிக்கிறது. பைபிள் வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. வசனம் எவ்வளோ அழகாக போதிக்கும் தெரியுமா நமக்கு? பைபிள் நல்லா படிங்க, வசனம் போதிக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவே வசனத்தினால தான் சாத்தானை ஜெயித்தார் இல்லை? வசனத்தால் சாத்தானை ஜெயிக்கிறார். வசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. படிக்க படிக்க ஒரு வசனத்தை ஒரு மனுஷன் நல்லா படித்தான்னா அவனுடைய வாழ்க்கை பெரிய மாற்றம் ஏற்படும். அவனுடைய பேச்சில் மாற்றம் ஏற்படும். அவன் நடவடிக்கைகள் நிறைய மாற்றம் ஏற்படும். ஒரு மனுஷன் ஒரு பாருங்கள், பேதையை போல் இருக்கலாம், ஒருவேளை ஒன்று அறியாதவளாக இருக்கலாம், விவரமில்லாத ஆளாக இருக்கலாம். ஆனால் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா விவரமான ஆளாக மாறிடுவாங்க, விவேகமான ஆளாக மாறி. வசனம் அவங்கள விவேகம் மாற்றிடும், புத்திமானாக மாற்றுது வசனங்க. உட்காந்து பைபிளை படிச்சிங்கன்னா அது உங்களை விவேகமாக மாற்றித்தான் தீரும். அப்படிதானா? பேதுரும் யோவானும் பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். அப்போஸ்தலர் 3ல் இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று கண்டு. பைபிள் அப்படிதான் இருக்கு. பேதுரு யோவானும் பேதமை உள்ளவர்கள். அப்படின்னா யார? என்ன அர்த்தம்? அவங்க படிப்பு கிடையாது, பேச தெரியாது, விவரம் இல்லாத ஆளுங்க. ஒரு மாதிரி பேக்குன்னு சொல்கிறோம் நம்ம, அதான் பேதை. பேக்கு மாதிரி அலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி 2 பேர் மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும், வேறு விவரம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாறினது என்னென்னா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் ஏசப்பா வார்த்தையை கேட்டு 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 3 வருஷத்தில் தேறிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனம் ஒரு ஆளை அப்படி ஒரு விவரமான ஆளாக மாற்றிருங்க. உங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், பரவாயில்லையே, கல்யாணம் முடிச்சதுலேருந்து இது வரைக்கும் பேதையாக கிடந்த இப்போ வாய் நிறைய பேசுகிற. வாய் நிறைய பேசுகிறேன்னு வேறு வேறு பேசுறது இல்லை, விவரமாக பேசுறது. போடா வாடா பொட்டக்கண்ணா அந்த மாதிரி பேசுறது இல்லை, தெளிவாக பேசுறது, விவரமாக இருக்கிறது. அப்படி தானே? அப்படி ஒரு பாராட்டு கணவன்கிட்ட இருந்து, அம்மா அப்பாட்ட இருந்து, குடும்பத்தில் இருந்து சொல்லணும். சர்ச்சுக்கு போன பிறகு, பைபிள் படித்த பிறகு ரொம்ப விவரமாயிட்டியம்மா நீ. அல்லேலூயா. சோத்திரம். லுங்கி கட்டினால ஜீன்ஸ் பேண்ட் போட வச்சிருதுங்க பைபிள். ஆளே மாறிடுறான், விவரமாயிடுறான். கொஞ்சம் மாதிரி அப்படியே அலையிற ஆள் பார்த்து சர்ச்சுக்குள்ளே வந்தவொடனே அப்படியே ஆள் மாறிடும். வசனம் ஒரு ஆளை மாற்றிடுது.
ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், சர்ச்சுக்கு வரும்போது உங்கள்கிட்ட பீரோவில் இருக்கிற பெஸ்ட்டு சேலையை கட்டிட்டு வாங்க. சவுண்டை காணுமே. சும்மா இழுத்து சுற்றிட்டு வரக்கூடாது. சர்ச்சுக்கு போனால் நீட்டாக நேர்த்தியாக கத்தரை ஆராதிக்க போகிற சபை. அதுக்காக நீங்கள் இந்த உடை உடுத்தினா தான் கத்தர் ஏற்றுக்குவாருன்னு சொல்லலை. எந்த உடை உடுத்தினா கத்தர் ஏற்றுக்குவார். ஆனால் ராஜாவை பார்க்க போகும்போது எப்படி போகணுமோ அப்படி போகணும். அல்லேலூயா. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனால் கூட என்ன மாதிரி போறியா, ஐயோ கலெக்டருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இப்படியா சுற்றிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கல. ராஜாதி ராஜாவை பார்க்கும்போது சகோதரர்களை சூப்பர் ட்ரெஸ் போட்டுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி வாங்க, இருக்கிறதுல பெஸ்ட்டை போட்டுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவை சந்திக்க வர்றோம். சில நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ளுகிறதுல எப்படி தெரியுமா, அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கிறோம். அனுபவம் நம்ம கற்றுக் கொடுக்குதா? அப்படிதானா? ஆமாம். ஸ்பீடாக வண்டி விட்டு பொத்து கீழே விழுந்த படம் தெரியுது. ஆஹா, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு எது சொல்லுது? மூக்கில் பட்ட அடி. ஆமாம். கண்ணாடி முன்னாடி பார்த்தோன்னே அந்த காயம் சொல்லுது, ஆஹா நீ 90ல் போனது ஆபத்து, 100ல் போனது ஆபத்துன்னு அந்த அடி நமக்கு என்ன செய்யுது? சொல்லி கொடுக்கா இல்லையா? எங்க சொல்லி கொடுக்கா இல்லையா? நமது அனுபவங்கள் சொல்லி கொடுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிடுவோம், ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்கிடுவோம், எதையாவது ஒரு பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பேச மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதுங்க. அல்லேலூயா. சிலர்கிட்டலாம் சாவாசம் வச்சு பட்ட அடி போதும்னு அப்பா தோத்திரம் அன்னைக்கே சொன்னாங்க, ஆண்டவரே ஏவுனார் பேசாதன்னு அப்படின்னு சிலர்கிட்ட இருந்து நம்மளை விளக்கசை வைக்கிறார், விளக்கி விடுறாரு. சில நேரத்தில் சில அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படிதானே? ஆகவே அனுபவங்கள் ரொம்ப தேவை. நான் ஆறாவது அது 5வது தானா சொல்ல வேண்டிய கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி ஜெபிக்க போகிறேன். மற்றவங்களுக்கு நாம் செய்கிற சேவை, ஊழியம், அது நம்முடைய ஆத்மா வளர பண்ணும். நம்முடைய ஆத்மா வளர பண்ணும். இல்லை இது எது அப்படின்னா, நான் மட்டும் எனக்கு ஆசீர்வாதம், நான் நல்லா இருக்கணும், நல்லா நான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் இல்லாமல், பிறருக்கு நான் செய்யக்கூடிய பணி, ஊழியம் இருக்குல்ல, அது நம்மளுடைய ஆத்மாவை வளர பண்ணும். பாருங்கள், இதுதான் உடல் பயிற்சி, எக்ஸசைஸ். ஒரு சரீரம் ஆரோக்கியமாக இருக்க எது தேவை? சாப்பாடும் தான், எக்ஸசைஸ் தான். எப்பவும் ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிடுன்னு வாழைப்பழ நாள், செவ்வாழைப்பழ நாள், இட்லி 10 அப்படின்னு சூப்பு, அது இது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்படியே அதில் ஒரு ஜூஸு, மாதுளம்பழம், ஆப்பிள் பழம்னு அங்கே ஒரு பழ வகைகள், கீரை, அது இதுன்னு பூரா சாப்பிட்டு வீட்டில் இருந்தால். வெளிநாட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே வெளியே வாசலை இடித்து கொண்டு வந்திருக்காங்க. பெருகிட்டான். பெருக்கம், சரியான பெருக்கம். கட்டிலை விட்டு வெளியே இருக்கான். கிரெயின் வச்சு அவனை உள்ளே தூக்கி, ஆமாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி வீடியோவில் காமிக்கிறாங்க. அவனை கட்டிலோட ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. அவன் எலும்பியே நடக்கல, ரொம்ப நாள் ஆகி போச்சு. படுத்துகிட்டே இருந்தான். படுத்துக்கிட்டே பர்கர் தின்னுகிட்டே இருந்திருக்கான். படுத்துக்கிட்டே பர்கரும் பீஸாவும் தின்றுருக்கான். பெருகிட்டான். மூஞ்சி எங்கன்னே தெரியல, இப்படி ஷோல்டரெல்லாம் மூடிட்டு அவனை கட்டிலோட கிரெயின் கொண்டு வந்து அவனை தூக்கி வாசலெல்லாம் இடித்து, மேல் மாடியில் வாசல் இடித்து கிரெயின்லேருந்து தூக்கியிருக்கான். அவன் என்ன காரணம்? நடமாட்டம் இல்லை, இம்போர்ட் இருந்திருக்கு, எக்ஸ்போர்ட் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக உள்ளே ஏற்றிட்டே இருந்திருக்கான். எக்ஸசைஸ், கலோரிகளை குறைக்கணும்ல, நடக்கணும்ல, அப்படித்தானா? ஸ்தோத்திரம். இது இல்லை. விசுவாசிகளுக்கு வசனமும் ஜபமும் பரிசுத்த ஆவியும் இம்போர்ட். ஊழியம் செய்கிறது எக்ஸ்போர்ட், அவுட்புட். வெளியில் போகணும். அப்போதான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு. உள்ளே போகிற உணவும் செய்யக்கூடிய எக்ஸசைஸும் இருந்தால் தான் ஒரு சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், வெயிட் கூடிரும். வலப்பக்கம் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருவாயாக அந்த மாதிரி பெருகிடுறாங்க சிலர்லாம். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரீரத்தின் எக்ஸசைஸ் அவசியம், ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய எக்ஸசைஸ்னா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ அதை 4 பேருக்கு சொல்ல 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 நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டதை மனசுக்குள்ளே வச்சு வளர மாட்டீங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணுங்கள். சிஸ்டர், இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் படித்தேன், சங்கீதம், இந்த சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நான் படிக்கும்போது எனக்கு இந்த ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இந்த வசனத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு அப்படின்றத அன்னன்னைக்கு படிக்கிறது இன்னொருத்தட்ட என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.
சொல்லுங்க. சொல்ல 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 வளர்ந்துருவீங்களே. காலேஜ் படித்த பிள்ளைகளை நம்ம சொல்கிறோம், நீங்கள் சும்மா படித்து சும்மா இருக்காது, எங்கேயாவது ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராவது போ. அப்போ தான் உனக்கு என்ன செய்யும், பாடம் நடத்தும் போதாவது உனக்கு திரும்ப திரும்ப இந்த நாலேஜ் என்ன செய்யும், வளரும். இல்லாத வேறு ஏதாவது ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல. அது நான் மற்றவர்களோடு பேசும்போது, மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது எனக்கு நாலேஜ் என்ன செய்யுது, வளருது. நான் கர்த்தருக்குள்ளே வளர்கிறேன். தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்வில் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேளுங்க. ஒரு முறை கூட, ஆண்டவர் என்னுடைய ஆத்துமா வளர்ச்சியை பார்க்க கிருபை செய்யுங்க. என் ஆத்துமா வளரணும்ப்பா, என் ஆத்துமா வளரணும், என் ஆத்துமா வளரணும். இயேசுவின் நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்கள் ஆண்டவரே, தேவனோடு உள்ள உறவு, ஜெபம், ஆண்டவரே விட வேண்டிய பாவங்கள், 3 என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப பங்காளர், 4 கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, 5 மற்றவர்கள் செய்யக்கூடிய ஊழியம், சேவை, இவைகள் மூலமாக என் ஆத்துமா வளர்கிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அப்படியே இருந்த வண்ணமாக இருந்து விடாதபடி என் விசுவாசம் வளரட்டும், ஜெபம் வளரட்டும், வசனம் வாசித்தல் வளரட்டும். ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிதல் வளரட்டும், தேவனுக்காக பிரயாசம் வளரட்டும். ஆண்டவரே இன்னும் நான் தேவனுக்கு என்று பிரகாசிக்கணும், பரிசுத்தம் எனக்குள் வளரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனை, தேவனுக்கு கீழ்ப்படிதல், பிரயாசங்கள், ஆண்டவரே இவர்கள் எல்லாம் வளரட்டும். கர்த்தருக்கு என்று சேவை செய்தல், கொடுப்பது வளரட்டும். நான் அப்படியே இல்லாதபடி இன்னும் கர்த்தருக்காக அதிகமாய் கொடுக்க, அதிகமாக ஊழியம் செய்ய, அதிகமாக ஜெபிக்க நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே 5 நிமிடம் ஜெபித்த ஜெபம் அல்ல, இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபமாக அது மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உலக பிரகாரமான காரியங்களில் வளர்ச்சி எதிர்பார்க்கிற நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் வளர்ச்சி எதிர்பார்க்க வேண்டுமே. கர்த்தாவே எங்கள் வளர்ச்சி வெளிப்படையாக மற்றவர்கள் காணும்படியாக தெரியட்டும். ஆண்டவரே மற்றவர்கள் பார்க்கும்படியான ஒரு வளர்ச்சி எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். எங்கள் எல்லாரையும் கை உயர்த்தி தாழ்த்துறோம், எங்கள் எல்லா கரங்களை உயர்த்தி தாழ்த்துறோம். ஒரு முறை கூட எங்களுக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கவனம் செலுத்துகிற ஒரு மனிதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆத்மாவுக்கு முக்கியம் கொடுக்கிற ஒரு மனுஷனை கைவிட மாட்டேன். ஆண்டவரே ஆத்மா வளரும் போது ஆண்டவர் சரீரமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவரே மை துதிக்கிறப்பா, கிருபை பாராட்டுங்க. இந்த நாட்களில் பொருளாதார தேவைகளை சந்தியும், ஆரோக்கியமான வாழ்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.